இன்று மே மாதம் 5ஆம் தேதி அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொளியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக எல்லா மாதங்களையும் விட சற்று வித்தியாசமான முறையில் அஸ்வசும மாதத்திலே கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்ற ஒரு செயற்திட்டம் வரப்போகிறது. அதாவது ஏனைய மாதங்களில் குறிப்பிட்ட ஒரு திகதியில் அஸ்வசும சிஸ்டத்துக்கு காசு வைக்கப்பட்டு அதற்கு பிறகு சில தினங்கள் கழித்து வழமையாக பேங்க்குக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போது அஸ்வசும சிஸ்டத்துக்கு அந்த காசு வருகின்ற ஒரு செயற்பாடு கொஞ்சம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சில காரணங்கள் இருக்குது. சாதாரணமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்தினுடைய 4ஆம் அல்லது 5ஆம் அல்லது 6ஆம் திகதிகளில் அல்லது 7ஆம் திகதிகளில் அஸ்வசும சிஸ்டத்துக்கு வழமையாகவே காசு வந்துடும். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் இந்த காணொளி பதிவு செய்கின்ற நேரம் வரைக்கும் எந்த விதமான முடிவுகளும் வரல அல்லது அஸ்வசும சிஸ்டத்துக்கு காசு அப்டேட் ஆகலை. எனவே அது சம்மந்தமாகத்தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். எனவே காணொலியை பார்க்குறவங்க முழுமையாக பாருங்கள். இன்றைக்கு தான் காணொலிக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதிர்வருகின்ற ஜூலை மாதம் அப்படிங்கிறது 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போகிறது. எனவே ஜூன் மாதத்தில் இந்த 2ஆம் கட்ட தெரிவு சம்பந்தப்பட்ட பேர் பட்டியல் வெளியில் வரப்போகுது. எனவே 2ஆம் கட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கான செய்திகள் அடுத்தடுத்த நாட்களில் விரைவாக வருவதற்கு தயாராக இருக்கிறது. சில பேர் பட்டியல்கள் வெளியில் வரப்போகிறது. எனவே அந்த பேர் பட்டியலுக்குள்ளே யாரெல்லாம் இருக்க போகிறீங்க, எப்போ வரப்போகுது, என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அஸ்வசும 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் புதிய விண்ணப்பதாரிகள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகளை டக்குன்னு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பில் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன் இன்னும் அஸ்வசும சிஸ்டத்துக்கு காசு வரலை அப்படின்னு சொல்லி. ஆமாம், இன்னுமே காசு வரலை. இந்த காசு பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்வருகின்ற 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி அஸ்வசும சிஸ்டத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய மாதங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த அஸ்வசும சிஸ்டத்துக்கு காசு வரவு வைக்கப்படுகின்ற தினங்கள் கொஞ்சம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் கால சூழ்நிலை அப்படிங்கிறனால சில வேலை தளங்கள் இருக்கிறது, வேலைப்பாடுகள் இருக்கிறது, அது மாத்திரமல்லது அதிகமான விடுமுறைகள் வருகிறது. இதன் காரணமாக 9ஆம் அல்லது 10ஆம் தேதிகளில் உங்களுடைய அஸ்வசும சிஸ்டத்துக்கு காசு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதிலிருந்து ஒரு 7 நாட்கள் கழித்து உங்களுடைய வங்கிக்கு அந்த பணம் வரும். எனவே அதுக்கு பிறகு நீங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில பேர் வதந்திகளை பரப்பி வராங்க. மே மாதத்துக்கான கொடுப்பனவு சில நேரங்களில் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு நிச்சயமாக வழங்கப்படும். ஆனால் இதுவரைக்கும் அஸ்வசும சிஸ்டத்துக்கு காசு வரல. எனவே காசு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு காணொலி போட்டு அந்த செய்தியை தரத்துக்கு உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். எனவே மே மாத கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மே மாதத்துக்கு காசு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குற உங்களுடைய அன்பான நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள்.